ஒரு சிறிய கிராமத்தில் அம்மா மீனா மற்றும் அவளது 8 வயது மகள் காவியா வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம். ஆனால் தினசரி சாப்பாட்டுக்காக மீனா விறகு பொறுக்க காட்டுக்கு செல்வாள். ஒரு நாள் மாலையில் மீனா தனது மகளையும் கூட்டிக்கிட்டு விறகு பொறுக்க காட்டுக்கு சென்றாள். காவ்யா மகிழ்ச்சியாக தன் அம்மாவுடன் போனாள். சூரியன் மறைந்து கொண்டிருந்த நேரம். பறவைகள் கூடு திரும்ப காட்டுக்குள் இருள் படர ஆரம்பித்தது. தாயும் மகளும் விறகு சேர்த்து கொண்டிருந்த போது திடீரென காட்டின் தூரத்தில் இருந்து பயங்கரமான ஓசை ஒன்று கேட்டது. மீனா அந்த சத்தத்தை கவனமாக கேட்டாள். அது ஒரு குழந்தையின் அழுகை போல இருந்தது. இந்த காட்டில் யாரும் வாழவில்லை. எப்படி குழந்தை அழக்குரல் கேட்குது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். சரி, நாம் சீக்கிரம் போகலாம் என்று அவள் மகளிடம் சொன்னாள். காவியாவோ அந்த சத்தத்தை கேட்டு, அம்மா, அந்த குழந்தைக்கு உதவலாமா என்று கேட்டாள். மீனா ஒருவேளை குழந்தையா இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் காவியாவை கையில் பிடித்து சத்தம் கேட்ட திசைக்கு சென்றாள். மரங்கள் மெல்லிய காற்றில் வேகமாக அசைந்தது. அவர்களுக்கு அது ஒரு மனிதர்களின் கிசுகிசுப்பாக தெரிந்தது. திடீரென அவர்களின் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது. அது மனித உறவில் இருந்தாலும் முகமே தெரியவில்லை. காவியா பயந்து தன் அம்மாவை பற்றி கொண்டாள். நிழல் மெதுவாக, இங்கு வந்தவர்கள் திரும்பி போவதில்லை என்று குரல் எழுப்பியது. அந்த நேரத்தில் விறகு கட்டுக்கள் எல்லாம் தானாக எரிய ஆரம்பித்தன. ஒளியில் சுற்றிலும் எண்ணற்ற நிழல்கள் வலம் வந்தன. மீனா தன் மகளை தூக்கி கொண்டு ஓட முயன்றாள். ஆனால் அவர்கள் எவ்வளவு ஓடினாலும் அதே இடத்திலேயே திரும்பி வந்தனர். காவியா அழுது, அம்மா, நம்ம பாதை தெரியலையே என்றாள். மீனா பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். ஆனால் நிழல்கள் இன்னும் அருகே வந்து கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை கிராமத்தினர் காட்டுக்குள் தேடி சென்ற பொழுது ஒரு விறகு கட்டு சாம்பலாக எரிந்து கிடந்தது. அதற்கு அருகில் மீனா, காவ்யா இருவரின் பாத அடிகள் காட்டின் நடுவே சென்று திடீரென மாயமாகி விட்டன. கிராமத்தினர் அந்த காட்டில் நடந்த சம்பவத்தை கேட்டு நடுங்கினார்கள். ஆனாலும் அனைவருக்கும் உள்ளுக்குள் ஒரு கேள்வி வந்தது. அம்மா மகள் எப்படி மாயமானார்கள் என்று யோசித்தார்கள். ஒரு முதியவர் சொன்னார், அந்த காடு சாதாரண காடு இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன் அங்கே ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்கள் வீடு தீப்பிடித்து எரிந்து போனது. அந்த தீயில் சிறுமியும் அவளது தாயாரும் உயிருடன் கருகினர். அவர்களுடைய ஆன்மா இன்னும் விடுதலை பெறாமல் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். அந்த முதியவர் கூறிய கதையால் கிராமம் முழுவதும் நடுங்கியது. அந்த நாளிலிருந்து அந்த காட்டுக்குள் யாரும் செல்லவில்லை. இன்றும் இரவில் அந்த காட்டில் குழந்தையின் அழுகையும் அம்மாவின் கூச்சலும் கேட்கும் என்று கிராமத்தினர் பயத்துடன் சொல்லுவார்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.